வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Realme X2 ஓவரால் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4GB RAM, 6GB RAM, 8GB RAM, ஸோ இது மாதிரி 3 வேரியன்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64GB ஸ்டோரேஜ், 120 ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,990 ஸ்டார்ட் ஆகுது. 6.4 இன்ச் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் AMOLED டிஸ்பிளே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து லோ பட்ஜெட்லேயே வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா, ஸோ 18 MP கேமரா, 2 MP கேமரா, இன்னொரு 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 64 MP கேமரா வந்து ஒரு மெயின் கேமரா வந்து இதில் வந்து ரன் ஆகிருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 அப்சர்வேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து போர்ட் எஃபெக்ட் எடுக்கிறதுக்காகவும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 MP கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 MP, இன்னொரு 2 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மைக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இது மாதிரி சில விஷயங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி வந்து உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதில் வந்து 2.4 அப்சர்வேட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது snapdragan 730Gயில் வந்து ரன் ஆகிருக்குது. கூட ஆண்ட்ராய்டு அவங்க 9ல் வந்து ரன் ஆகிருக்குது. ஸோ அவங்க கலர் OS அவங்க ஓப்போட என்ன OSோ சேம் அதே OS அதில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து 4 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா X2 Proவில் கொடுத்த மாதிரி X2 Proவில் 50 வாட்ஸ் கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஒர்க் சார்ஜர் வெர்ஷன் வந்து 3ல கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜிங் அதிகமாக லைக் பண்ணுறவங்க, டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் லைக் பண்ணுறவங்க, ஸோ கேமரா லைக் பண்ணுறவங்க அந்த மொபைல் வந்து எடுக்கலாம். ஸோ பெஸ்ட்டான மொபைலாக தான் இருக்குது. லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 730 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங் பீரியடாக இருந்தாலும் சரி, நார்மல் யூசேஸுக்கும் சரி, ஸோ இந்த ஒரு பெட்டரான மொபைல், ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கலர்ஸ் அதிகமாக லைக் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து 3 கலரில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரு, கிரே கலர், ஸோ இது மாதிரி மொத்தம் 3 கலர் வந்து லான்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கலர் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் பிடிச்ச கலர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.1 செகண்ட்ஸில் வந்து அன்லாக் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொரு அப்ளிகேஷன் வந்து பர்டிகுலர் ரன் ஆகுமா அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ மொபைல் யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ எந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பர்டிகுலர் வைக்க முடியுமா என்ன அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி சில மாடல் வந்து கிடையாது. ஸோ இன்னொரு ஃபீச்சரில் வர்றது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ரன் ஆகிற மாதிரி வந்து ஸோ வரலாம். ஸோ இதே மாதிரி மறுபடியும் ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.